நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் முதலில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 15/12/2014 கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று நாள் முழுவதும் நவமி திதி. இன்று மாலை 4:11 வரை உத்தர நட்சத்திரம், பின்பு அஸ்த நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது பகல் 12 முதல் 1 வரை, மதியம் 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 8 வரை, இரவு 10 முதல் 11 வரை. இன்று நவமி திதி இருப்பதனால் முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, அட்டமஸ்தானத்தில் சூரியனானவர் சஞ்சரிப்பது உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகளை தரக்கூடிய அமைப்பு என்றாலும், 5ல் சந்திரன் இருப்பதாலும் 10ல் செவ்வாய் இருப்பதாலும் உங்கள் பலம் வலிமை கூடக்கூடிய நாளாகும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கூட உங்களால் காப்பாற்றக்கூடியவருக்கு பல்வேறு வகையில் சாதக பலன் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் செவ்வாயானவர் சஞ்சரிப்பதனால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சந்திரனானவர் 4ல் இருப்பதனால் சிலருக்கு தூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சிறு சிறு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரனும் 6ல் சூரியனும் சஞ்சரிப்பதால் உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையக்கூடிய நாளாகும். எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம் உயர்வுகள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்கள் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருப்பதனால கடன்கள் குறையக்கூடிய அமைப்பும் மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில சந்திரனு, 6ல் செவ்வாய், பலம் வலிமை கூடக்கூடிய நாள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் அனுகூலங்கள் இருக்கும். குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால எதிலுமே பார்த்தீங்கன்னா தெம்போட செயல்படுவீங்க. தொழில் வியாபாரம்லாம் நல்ல சிறப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 12ல் சந்திரன் இருக்கிறதுனால தேவையில்லாத பயணங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவுகள் ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தால் கூட வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 3ல் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது நல்ல அமைப்பு. அதனால் எடுக்கிற முயற்சியில் அனுகூலங்கள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூட குடும்பத்தில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள், அதன் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷம் பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் 3ல் பலமாக இருந்து 10ல் சந்திரன் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உற்றார் உறவினருடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள்லாம் கூட முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சாதகமாக அமைய பெற்று
லாபஸ்தானத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள்லாம் கூட முழுமையாக விலகி பல்வேறு வகையில் சாதகங்களும் அனுகூலங்களும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில நாட்களாக உடல் ரீதியாக பாதிப்புகள்லாம் இருந்துச்சு. அந்த உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் கூட முழுமையாக விலகி தெம்போடு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி நேயர்களே, லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை நீங்க அடைவீங்கன்னு சொன்னா கூட அட்டமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. கும்பராசினியர்களே, சந்திரன் 7ல் இருந்து 10ல் சூரியன் இருக்கிறதுனால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உறவினர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாள்ல இருக்குது. மீன ராசி நேயர்களே, 6ல் சந்திரன் சாதகமா அமைஞ்சு 10ல் சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கடன்லாம் கூட குறையும். உடம்பு பாதிப்புகள்லாம் கூட குறைஞ்சி எதிலையும் பார்த்தீங்கன்னா தெம்போடு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இனி ஜோதிட தகவல். சிலர் பார்த்தீங்கன்னா சுப முகூர்த்த நாள்ல ஒரு காரியத்தை பண்ணாதான் நமக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா 5 நாள் தான் சுப முகூர்த்தங்கள் வரும். அதிகபட்சம் பார்த்தா சில மாசத்துல 7 நாள் வரலாம். சுப முகூர்த்த நாள்ல தான் ஒரு காரியத்தை செய்யணும்னு பார்த்தா எதையுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டான உலகம். ஒரு செயலை இன்னைக்கு செஞ்சாலும் இன்னைக்கே செஞ்சாதான் உண்டு. நம்ம அந்த செயலை முயற்சி பண்ணி செய்யாட்டினா அடுத்த ஆள் செஞ்சுட்டோன்னா அந்த வாய்ப்பு நம்மளை விட்டு கைவிட்டு போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அது செவ்வாய்க்கிழமைனாலும் சரி சனிக்கிழமைனாலும் சரி சுப ஓரைகள் இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களும் நவ கிரகங்கள்ல ராகு கேதுவை தவிர மீன்றி இருக்கக்கூடிய 7 கிரகங்கள்ல சில கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒரு மனிதன் ஆதிக்க செல்லுது. அதுல பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருக்குது. சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களுடைய ஓரைகள் இருக்குது. அந்த ஓரைகள்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சுபகாரிய சுப முயற்சிகள், ஒரு மேல் அதிகாரியை சந்திக்கிறது, யாருக்காவது பணம் கொடுக்கறது, அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பணத்தை வாங்குறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகள் மேற்கொள்றதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த சுப ஓரைகளில் மேற்கொண்டீங்கன்னு வச்சிங்களேன் ஓரளவுக்கு சாதகமா இருக்கும். சுப ஓரைகள்ல ஒரு முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா அந்த சுப முயற்சிகள் சாதகமா இருக்கும். டெய்லி உங்ககிட்ட காலையில நாங்கள் ராசி பலன் சொல்லுகின்ற பொழுது அன்னன்னைக்கு சுப ஓரைகள் சொல்றேன். அந்த சுப ஓரைகளை நீங்க ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க, அது ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்கும். சுப ஓரையை பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.